John's Gospel chapter 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. வசனம் 1 8 வரைக்கும் அடியன் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவனுடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியில் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்தும் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்க பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடு மரணம் அடைய போகிறதையும் தான் உயிரோடு எழும்புகிற சத்தியத்தை தெளிவாக நேரடியாக சொல்லியிருக்கிறதை மத்தேயு, மார்க், லூக்கா என்பதான 3 சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தை ரூபாகாரமாகவும் உவமையாகவும் அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். யோவான் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பாடு மரணத்தை பற்பல கோணங்களிலே ரூபாகாரமாக சொல்லியிருக்கிறார். ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். உதாரணத்திற்கு 2ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே நான் எழுப்பி கட்டுவேன் என்று இயேசுநாதர் தம்முடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் எப்படி அவர் மரித்து போகிறதை தேவாலயத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மறுபடியும் நீங்கள் 3ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது, மோசே வனாந்திரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் காண்கிற யாவரும் நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக உயர்த்தப்படுவார் என்று தன்னுடைய மரணத்தை அவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் தே புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கோதுமையுடைய விதைக்கு தன்னுடைய மரணத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி கோதுமை மண்ணில் போட்டவுடனே அது செத்து அநேக கனிகள் கொடுக்கிறதோ அதே போல அவருடைய மரணத்தை குறித்து அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அதுல விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று 2ஆம் அதிகாரம் மரியாள் தாயார் இடத்தில் இயேசுநாதர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசுநாதர் என்னுடைய வேலை என்று தன்னுடைய பாடு மரணத்தை ஒரு வேலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் எனக்காக வைத்திருக்கிற பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டும் என்று தன்னுடைய பாடு மரணத்தை, பிதாவுடைய கோபம் நிறைந்த அந்த பாத்திரத்தை குடிக்கிறது நிமித்தமாக ஒப்பிட்டு பேசுகிறார். இவ்விதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தன்னுடைய பாடு மரணத்தை ரூபாகாரமாகவும் சில படங்களை வைத்து வெளிப்படுத்துகிறதை நாம் அழகாக பார்க்கலாம். ஆனால் மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் எருசலேமுக்கு போகிறோம், யூதர்கள் என்னை பிடித்து புறஜாதி கரத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், அவர்கள் என்னை அடித்து துன்பப்படுத்தி கொன்று போடுவார்கள், 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன் என்று இயேசுநாதர் ரொம்ப தெளிவாக லிட்டரலாக எழுத்தின்படியே வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசுநாதர் ரூபகாரமாகவும் ரொம்ப மெட்டபோரிக்கலாகவும் ஊமையாக தன்னுடைய பாடு மரணத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாடு மரணத்தின் நேரடியான வசனிப்புகளை குறிப்பிடாமல் இயேசுநாதர் தன்னுடைய பாடு மரணத்தை பல கோணங்களில் சொல்லப்பட்டதை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான விளக்கத்தை இன்றைக்கு அடியனுக்கு சொல்ல நேரமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர அவருடைய பாடு மரணத்தை, அவர் பாடு மரணம் அடைவதற்கு முந்தி 3 பேர் ரொம்ப தெளிவாக அவருடைய பாடு மரணத்தை வெளிப்படுத்தினார்கள். முதலாவது யோவான் ஸ்நானன் என்று சொல்லப்படுகிற தேவனால் அனுப்பப்பட்ட ஆசாரிய குடும்பத்திலிருந்து பிறந்த யோவான் ஸ்நானன். யோவான் அப்போஸ்தலன் அல்ல, யோவான் ஸ்நானன். 1ஆம் அதிகாரம் வசனம் 29 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுநாதருடைய பாடு மரணத்தின் நிமித்தமாக அவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாக யோவான் ஸ்நானன் முன்னமே இயேசுநாதருடைய பாடு மரணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். காயபா என்று சொல்லப்படுகிற அண்ணா காயபா என்று சொல்லப்படுகிற பிரதான ஆசாரியன், அவன் இயேசுநாதருடைய பாடு மரணத்தின் வருஷத்திலே, முக்கியமாக பஸ்கா பண்டிகையுடைய
காலகட்டத்தின் நெருக்கத்திலே அவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை, யூதா தேசத்திற்காக ஒருவர் மரிப்பது நல்லது என்று தீர்க்க தரிசனமாய் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னப்பட்டதை தேவாவியானவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி காயபா என்று சொல்லப்படுகிற பிரதான ஆசாரியன் தேவாவினால் நிறைந்து தீர்க்க தரிசனமாய் இயேசுவினுடைய பாடும் நடத்தை பற்றி கவுன்சில், சானிட்ரின் கவுன்சில் என்று சொல்லப்படுகிற சங்கத்திலே சொன்னான். யோவான் ஸ்நானன் இயேசுநாதரை சந்திப்பதற்கு முந்தி அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்த்த அந்த வார்த்தையை சொல்லி வெளிப்படுத்தினதை நாம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 3வது நபரை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நபர் வித்தியாசமாக இயேசுநாதருடைய பாடும் மரணத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த அம்மாவுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு எப்படிதான் கிடைச்சது என்று அடியனுக்கு சிந்திக்கும் பொழுது தலைவெடியும். ஏனென்றால் அவருடைய சீஷர்கள் கூட, நான் சொன்ன யோவான் ஸ்நானன் ஆகட்டும் அல்லது தேவாவினால் இருந்து உச்சரித்த காய்பா ஆகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அவருடைய பாடு மரணத்தை ரொம்ப ஆழமாக பார்த்து அதை தீர்க்க தரிசனமாக, அதை பிரத்யட்சமாக நடைமுறையிலே வெளிப்படுத்தினது இங்கு சொல்லப்படுகிற ஒரு நபர். அதுதான் இப்பொழுது நான் வாசித்தேன். இந்த அம்மாவுடைய வெளிப்பாட்டை குறித்து தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லி விவரிக்க விரும்புகிறேன். கல்வாரி சிலுவை குறித்து இயேசுநாதர் வெளிப்படுத்தின தம்முடைய சீஷர்கள் கூட மண்டியில் ஏறல. அவர்கள் அந்த ஒரு கல்வாரி சிலுவை குறித்த வெளிச்சம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் அவங்களுடைய மனதை மூடியிருந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். உயிர் தெரிந்த பிறகுதான் கர்த்தருடைய மனக்கண்களை திறந்து பழைய ஏற்பாட்டில் தம்முடைய பாடு மரணத்து குறித்து சொல்லப்பட்டதை புரிந்து கொள்வதற்கு அவர் வெளிச்சத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இங்கே சொல்லப்படுற இந்த மரியாள் சகோதரி என்று சொல்லப்படுற கனப்பொருந்தின ஸ்திரீ, இவங்க மரியாள் தாயார் அல்ல, இயேசுநாதரை சுமந்த தாயார் அல்ல. இங்கே சொல்லப்படுற மரியாள் என்று சொல்லப்படுகிற சகோதரி லாசருடைய சகோதரி, மார்த்தாளுடைய சகோதரி. இந்த அம்மாவுக்கு இயேசுநாதருடைய கல்வாரி சிலுவை குறித்து அவர் மரிப்பதற்கு முந்தி எப்படிதான் அந்த ஒரு வெளிப்பாடு உண்டானதோ அடியனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த அம்மா இவருடைய பாடு மரணத்தை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துகிறது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் வசனம் 1. பஸ்கா பண்டிகை 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். பெத்தனியா என்பதான இடம் எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிறது, ஈஸ்ட் சைடு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கொல்லப்படுவது எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே தான் பெத்தனியா என்பதான ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த பெத்தனியா என்பதான கிராமத்திலே ஆண்டவராகிய இயேசுனால் சுகம் பெற்ற அநேகர் வசித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுநாதரை விசுவாசிக்கிற அநேக சீஷர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அதுல இயேசுநாதர் அதிகமாய் அன்பு கூர்ந்த குடும்பம் யார் என்று பார்த்தால் மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லப்படுகிற அருமையான இந்த குடும்பம். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அளவுக்கு அதிகமாய் நேசித்த நபர்கள். இந்த பெத்தனியா என்பதான ஊருக்கு இயேசுநாதர் வருவதற்கு முந்தி நார்த் சைடில் குறைஞ்சது 22 25 கிலோமீட்டர் தூரத்திலே இயேசுநாதர் இப்ரைம் என்று சொல்லப்படுகிற ஒரு வனாந்திரத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுநாதரை கொல்லத்தக்கதான ஒரு முடிவு சங்கத்திலே, சானிட்ரின் சங்கத்திலே ஏற்படுத்தினார்கள். அவரை பார்த்த உடனே அவரை கொல்ல வேண்டும் என்பது சங்கத்தில் எல்லோரும் முடிவு செய்தபடியால் இயேசுநாதர் அவருடைய சதித்திட்டத்தை அறிந்து அவர் குறித்த காலமும் அவர் குறித்தபடியே அவர் மரிக்க வேண்டும் என்பதான ஒரு நோக்கத்திற்காக அவர் அவர்களை விட்டு வனாந்திரத்தில் இருக்கிற இப்ரைம் என்பதான ஒரு இடத்திலே இயேசுநாதர் யாருக்குமே தெரியாம போய் வாழ்ந்து கொண்டிருந்தார் சில நாட்களாக. சரியா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முந்திதான் இயேசுநாதர் 22-24 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நேரடியாக பெத்தனியா என்பதான ஊருக்கு வருகிறார். எதற்காக இயேசுநாதர் பெத்தனியாவுக்கு வந்தார்? எந்த நோக்கத்திற்காக நேரடியாக பெத்தனியாவில் இருக்கிற இந்த மார்த்தார், மரியாள், லாசரு என்பதான நபர்களோடு கூட பந்தியிலே உட்கார்ந்து புசிக்கத்தக்கதாக வருகிறார் என்பதான கேள்விக்கு பதில் இங்கே சொல்லப்போற இந்த மரியாள் கனம் பொருந்தின ஸ்திரீ தவிர வேற யாராலையும் நமக்கு அந்த ஒரு வெளிப்பாடு கொடுக்க வாய்ப்பில்லை. எதற்காக இயேசுநாதர் பெத்தனியாவுக்கு வந்தார் 6 நாளுக்கு முந்தி? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 நாளுக்கு முந்தி வந்ததே ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும். யாத்திராகமத்தில் 5 நாளுக்கு முந்தி பஸ்காக்கு வெட்டப்படுகிற ஆட்டுக்குட்டியை சோதிக்கத்தக்கதாக 5 நாளுக்கு முந்தி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, 1 வருஷத்திற்கு உட்பட்ட ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பத்தாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அங்க கட்டளையிட்டிருந்தார். பஸ்கா பண்டிகைக்கு முந்தி 5 நாளுக்கு முந்தி 14 பஸ்கா பண்டிகை சாயங்காலம் அன்று ஆட்டுக்குட்டியை வெட்டப்பட வேண்டும். 10ஆம் தேதி அன்று தெரிந்தெடுக்க வேண்டும். அப்படி 5 நாளுக்கு முந்தி இயேசுநாதர் ஒருவேளை பெத்தனிக்கு வந்ததே ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும் பஸ்காவுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி இதோ வந்தது என்று நாம் விளக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் இயேசுநாதர் 6 நாளுக்கு முந்தி வந்தார் பெத்தனியா என்பதான கிராமத்திற்கு. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு பெரிய விருந்து இயேசுநாதருக்கு ஏற்படுத்துகிறார்கள். 12ஆம் அதிகாரம் 1-2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். 2. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள்,
பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இந்த ஒரு செட்டப் கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன். சீமோன், குஷ்டரோகம் பிடித்த சீமோன் என்பதான ஒரு வீட்டில தான் இந்த பந்தி விருந்து பெத்தனியாவில் நடக்குது. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரமும் மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த விருந்து நடக்கிற வீடு சீமோன் என்பதான குஷ்டரோகி, இயேசுவினால் சுஸ்தமாக்கப்பட்ட நபர். அவருக்கு மார்த்தாள் மறையல் என்பதான கிராமமாகிய பெத்தனில உணவு ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்கு முந்தி நான் சில நாட்களுக்கு முந்தி 11ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் லாசரு மரித்து போனதையும் அந்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணுவதற்கு வந்திருந்ததாக முன்னாடி இருக்கிற 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறது லாசரு. இயேசுநாதருடைய பக்கத்தில் சில நாட்களுக்கு முந்தி மரித்து 4 நாள் கல்லறையில் வைக்கப்பட்டு இயேசுநாதர் 4வது நாள் தானவிற்கு எழும்ப பண்ணின அந்த லாசரு இயேசுநாதருடைய பக்கத்தில் உட்கார்ந்து ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறார். மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். மரியாள் எங்கே? வசனம் 3. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இனாமதியான ஒரு சூழ்நிலை, எப்படியாப்பட்ட ஒரு செட்டிங் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அடியேன் கவனித்து புரிந்ததை உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு சூழ்நிலை புரிய வேண்டும் என்றால் இந்த 3 ஆட்களுடைய பேர்களுடைய அர்த்தத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள், லாசரு, மரியாள். லாசரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து போஜன பந்தியில் ஈடுபட்டிருக்கிறார். லாசர் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் எலியேசர், எல் காட். லாசர் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் காட் இஸ் ஹெல்பர், தேவன் என்னுடைய சகாயர். அப்படி இயேசுநாதருடைய பக்கத்தில் உட்கார்ந்து ஆகாரம் புசித்துக் கொண்டிருக்கிற இந்த லாசரு வெளிப்படுத்துவது இந்த தேவ குமாரனாகிய இயேசுநாதர் என்னுடைய சகாயர். எந்த அர்த்தத்தில்? மரித்து போன என்னை எழும்ப பண்ணின இந்த கர்த்தர், இந்த தேவன் என்னுடைய சகாயர் என்று வெளிப்படுத்துகிற ஒரு காட்சி லாசரு காண்பிக்கிறார். மார்த்தாள் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் அரமேக்கு பாஷையிலிருந்து வந்த வார்த்தை. அது மார் என்பதான வார்த்தைக்கு மேல், மார்த்தாள் வார்த்தைக்கு மர் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் ஃபீமேல். அதோட வார்த்தையுடைய அர்த்தம் லேடி, ஹோஸ்டஸ். வீட்டுக்கு வந்தவர்களை விருந்து கொடுத்து அவர்களை பராமரிக்கிற ஒரு வீட்டு தலைவியாக இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் மார்த்தாள் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம். ஆகையால் தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தின்படியே மார்த்தாள் எல்லோருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். ஃபென்டாஸ்டிக் மீனிங். மரியாள் என்பதான வார்த்தை அல்லது அந்த பெயர் இதற்கு முந்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்த்தால் மோசேயுடைய சகோதரியாகிய மிரியம் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அந்த மிரியமும் இந்த மேரியும் 2 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். எதற்காக மிரியம் என்பதான பெயர் மோசே ஆரோனுடைய தாயார் அந்த சகோதரிக்கு, அந்த ஸ்திரீக்கு கொடுத்திருந்தாங்க தெரியுமா? ஏனால் எகிப்திலே கசப்பான ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேலருக்கு ஒப்பிட்டு மிரியம் என்பதான பெயரை மோசேயுடைய சகோதரிக்கு அவங்க தாயார் கொடுத்திருந்தாங்க. அதே பெயரை தான் மேரி என்பதான பெயரை இந்த ஸ்திரீ பெற்றிருக்காள். மேரி என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் பிட்டர்னஸ், கசப்பு. ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பில்லவட், பிரியமானவள் என்று. ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் என்னென்று பார்த்தால் கசப்பு, பிட்டர். அந்த இடத்துல இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்தின் கசப்பான அனுபவத்தை எடுத்து காண்பித்தால் மிரியம் என்று சொல்லப்படுகிற கனம் பொருந்தின அந்த ஸ்திரீ. இந்த இடத்துல அதே அர்த்தம் இருந்த பேருடைய இந்த மரியாள் என்று சொல்லப்படுகிற கனம் பொருந்தின ஸ்திரீ இயேசுநாதருடைய இப்ப கசப்பான கல்வாரி சிலுவை குறித்து எடுத்து காண்பிக்கிறாள். அதுதான் இப்ப இந்த இடத்துல உண்டாய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எப்படிதான் இந்த அம்மாக்கு இந்த ஒரு வெளிப்பாடு கிடைச்சது எனக்கு தெரியவில்லை. கீழே போகும்பொழுது ஒருவேளை தேவாவினர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். வசனம் 3. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வெளியேற பெற்ற தைலம், அதுக்கு எவ்வளவு மதிப்பிடலாம் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் யூதாஸ் கரெக்டா சொல்றான். நன்றா கவனிங்கலாம். ஒரு கமர்ஷியலிஸ்ட் அவன். யூதாஸ் சாதாரணமான ஆள் கிடையாது, நல்ல வியாபாரி அவன். வசனம் 4. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, எவ்வளவுக்கு விற்கலாம்? 300 பணம் டினாரி. இது நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே தான் மார்க் எழுதின சுவிசேஷம், மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவன் நேரடியாக பிரதான ஆசாரியர்களிடத்துல போயிட்டு இயேசுநாதரை காட்டி கொடுத்தால் எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்ற ஒரு டீல் வைக்கிறான். இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகுதான். அப்படி நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 300 காசுக்கு இது வித்திருக்கலாமே. 300 ஒரு காசு, அந்த காலத்தில் இருந்த ஒரு காசுக்கான மதிப்பு ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரனுடைய ஒரு நாள் கூலி அல்லது ஒரு மனுஷனுடைய விவசாயியுடைய ஒரு நாள் கூலி. அது ஒரு காசு. அப்படி 300 காசு என்றால் குறைஞ்சது 11 மாதத்துடைய உழைப்பு. இந்த மரியாள்
11 மாதத்துடைய உழைப்பை வைத்து ஒரு பரிமளத்தை சம்பாதித்து அதை தன்னுடைய கழுத்துல கட்டி, அது எவ்வளவு இருக்கும் என்று பார்த்தால் அதிகமா இல்ல, 300 இருந்து 330 கிராம் தான் அதனுடைய கணக்கு பார்த்தால். அந்த கிராமம் தன்னுடைய கழுத்துல கட்டி அது ஒரு முறை ஒடிச்சிட்டாக்கா மறுபடியும் அது சேர்க்க முடியாது. அந்த தைலம் நம்முடைய இமாலயா என்பதான இடத்துல தான், இந்தியா தேசத்துல தயாரிக்கிற விலை உயர்ந்த தைல அது வாசனை. அதனுடைய பாட்டில், அதுல இருக்கிற வியால் என்று சொல்லப்படுகிற பாட்டில் எகிப்தில தயாரிக்கப்படுற ஒரு விஷயம். அதை அந்த அம்மா கழுத்துல போட்டுட்டு தன்னுடைய திருமண நாள் என்று அதை திறக்க காத்திருந்தால், ஸ்திரீகள் அப்படிதான் வைப்பார்கள், அது அவங்களுடைய உழைப்பு அது. ஆனால் இந்த அம்மா யூதர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது தரையில காலை நீட்டிக்கின்னு இடது கையை வச்சுக்கின்னு தான் சாப்பிடுவார்கள். நீங்கள் மார்க் 10:2 சுவிசேஷத்தில் இயேசுநாதருக்கு இவங்க அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்கும் பொழுது தலையில ஆரம்பித்து கால் வரைக்கும் போனாங்க. தலையில ஃபுல்லா இவருக்கு எண்ணெயை பூசி, அங்க சொல்லப்படுற அலேஃபோ என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் தேய்ச்சிந்து, வெறும் ஊத்தி அபிஷேகம் பண்ணவில்லை, கிறிஸ்மா தேய்ச்சால். இந்த பரிமளம் வெறும் 300 இருந்து 330 கிராம் இருக்கிற இந்த ஒரு பரிமள தைலத்தை இயேசுநாதர் தலையில போட்டு தேய்ச்சி விட்டாள். அப்புறம் பிறகு இயேசுநாதர் கால் நீட்டி புசித்துக் கொண்டிருந்தபடியால் அவருடைய பாதத்திற்கிட்ட போயிட்டு அந்த அம்மா செஞ்சதை யோவான் குறிப்பிடுறாரு. தலையில பூசின சம்பவத்தை மற்ற சுவிசேஷ ஆட்கள் குறிப்பிடுறாங்க. இயேசுநாதர் பாதத்திலே அவள் எண்ணெயை பூசி தன்னோட தலைமுடியினால துடைத்துக் கொண்டிருந்தாங்க. கவனிக்கணும். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, தலையில பூசினார் என்று சொல்லப்படவில்லை, தலையில பூசின சம்பவம் மத்தேயு மார்க்கு சொல்றார். ஆனா இந்த அம்மா பாதையில பூசின சம்பவத்தை மாத்திரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறார் தேவ ஆவியானவருக்குள்ளாக யோவான் அப்போஸ்தலன். எதற்காக இந்த அம்மா பாதத்துல இயேசுநாதருக்கு அந்த தைலத்தை பூசி கையில தேய்ச்சி பிறகு தன்னுடைய தலைமுடியினால தொடுகிறாங்க? என்ன இது? கீழே போகும்போது இன்னும் அதிகமா வெளிச்சம் உண்டாகும் இந்த அம்மா பண்ண வேலைக்கு என்ன அர்த்தம் என்பது. இந்த அம்மா உண்மையா நான் பாராட்டுகிறேன். இந்த மாதிரியான சம்பவத்தை நீங்க நிருபங்களை தான் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நற்காரியங்கள் நிறைந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10 சொல்லுகிறார். சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு மண்பாண்டமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களுடைய பாதங்கள் ரொம்ப அழகானவைகள் என்று ஏசாயாம் 52ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட ஒரு வெளிப்பாட்டை பவுல் அந்த இடத்துல குறிப்பிடுறார். அந்த அளவுக்கு வெளிச்சம் அங்க கிடைச்சது. ஆனா இந்த அம்மாவுக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு. இந்த அம்மா முன்னாடியே இயேசுநாதருடைய பாதங்களை எண்ணெய் பூசி தன்னுடைய தலைமுடியினால தொடைப்பதற்கான காரணம் என்னவென்றால், இவர் ராஜ்யத்தின் சுமந்து செல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, இவரே மகிமையின் சுவிசேஷம் நிறைந்தவர். இவர்தான் சுவிசேஷம். யார் சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுநாதருடைய பாடு, மரணம், உயிர் தெழுதல். இந்த 3 விஷயமும் இந்த மரியாள் கனம் புரிந்தின ஸ்திரீக்கு ரொம்ப தெளிவு உண்டாயிருக்கிறது. ஆகையால் தான் அந்த அம்மா இயேசுநாதருடைய பாதத்துல எண்ணெயை பூசி தேய்ச்சி விட்டாங்க. எதற்காக பாதம்? இவர்தான் மகிமையின் சுவிசேஷமே. எதற்காக தலைமுடியை போட்டு தொச்சு விட்டாங்க? ஏன் தலைமுடி? அது இன்டீசன்சி, அது நல்லொழுக்கம் கிடையாது. யூதர்கள் மத்தியிலே தலைமுடியை காட்டுறதாகட்டும், தலைமுடியை தொடுகிறதாகட்டும். இதே ஒரு சம்பவத்தை கலிலேய நாட்டில், இது யூதேல நடக்கிற சம்பவம், கலிலேயில் நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியான ஒரு ஸ்திரீயானவள் இதே மாதிரி தைலத்தை போடவில்லை, கண்ணீர்னால இயேசுநாதருடைய பாதத்தை நனைத்து முடினால தொடச்சு நிற்கும் பொழுது பரிசேயன் சொன்ன வார்த்தை, இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று இவரோட தீர்க்கதரிசி இவருக்கு தெரிஞ்சிருக்காதா? தொட விடுவாரா? அது நல்லொழுக்கம் இல்லாத ஒரு காரியம். அப்படியும் யாராவது பண்ணினால் தாசிகள் மாத்திரம்தான் அதை செய்வார்கள். இயேசுநாதருடைய பாதத்தை பரிமள தைலத்தினால பூசி தேய்ச்சி தன்னுடைய முடினால தொடிச்சதற்கான காரணம் என்ன? இயேசுநாதரை பின்பற்றுகிறவள் இவள். இயேசுநாதருடைய பாதையை பிடித்துக் கொண்டவள் இவள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று 14ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்துக்கு முந்திய நடைமுறையில காண்பித்தவள் இந்த கனம் பொருந்தின மரியாள். 12ஆம் அதிகாரம் வசனம் இல்லாமல் அடின்னு பேச மாட்டேன். 12ஆம் அதிகார வசனம் 26 வாசிக்கிறேன். 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்ன பண்ண வேண்டும்? என்னை பின்பற்ற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுநாதரை பின்பற்றுகிறவன் தான். கீழே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கவனிங்கள். 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இயேசுநாதர் எங்க இருக்கிறாரோ அங்க யார் இருக்கிறது? தன்னை பின்பற்றுகிறவர்கள். மரியாள் இயேசுநாதரை பின்பற்றி அவருடைய பாதைக்கு பின்னாடி போகிறவர்களாக காண்பிக்கத்தக்கதாக தன்னுடைய தலைமுடியை வைத்து இயேசுனுடைய பாதத்தை தொடைத்தாள்.
வசனம் 3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை முடியால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த தைலத்தின் வாசனை அங்க எவ்வளவு பேர் கூடி வந்தாங்கன்னு தெரியல. 30 பேரா 40 பேரா 50 பேரான்னு தெரியல. ஆகும்போது அந்த வீடு முழுவதும் அந்த பரிமளத்தின் தைலத்தினால் நிறைந்தது. இந்த அம்மாக்கு அதுதான் தேவை. மரியாள் அம்மாக்கு இந்த கனம் பொருந்தின ஸ்திரீக்கு இந்த பரிமள தைலம் இந்த வீடு முழுவதும் நிரம்பி வழிய வேண்டும் என்பதான நோக்கத்திற்காக தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இந்த அம்மா இந்த ஒரு கனம் பொருந்தின இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க? அது நான் கீழே போகும்போது உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான நற்கந்தம் உள்ள இந்த வாசனையின் சூழ்நிலையில ஒருத்தனுக்கு மாத்திரம் தன்னுடைய மூக்குல தன்னுடைய நாசியிலே இந்த நல்ல வாசனை கெட்ட வாசனையா மூக்குள்ள ஏறுகிறது. அருமையான வாசனை வீடு முழுக்க நிறைந்திருக்கிறது. ஒருத்தனுக்கு மாத்திரம் இந்த வாசனை ரொம்ப தீமையாக கெட்ட வாசனையாக எடுத்துக்கொண்டு கூட குருங்களுக்கு அதை பரப்புகிறான். வசனம் 4. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து. அவனுடைய பேக்ரவுண்ட் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை, இவன் யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு டெரரிஸ்ட். வசனம் 5. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறான்? 300 பணத்துக்கு வித்து. அவனுக்கு கரெக்டா தெரியும் இதோடைய வேல்யூ எவ்வளோன்ட்டு. எது? அந்த பரிமள தைலத்துடைய வேல்யூ. 300 பணத்துக்கு வித்து தரித்திரருக்கு கொடுத்திருந்திருக்கலாமே என்று அருமையான இயேசுநாதருக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு பெரிய செயலை செய்து அங்க இருக்கிற ஆட்களுக்கு அந்த அம்மா ஏதோ வெளிப்படுத்தி வராங்க. அந்த ஒரு வெளிப்பாட்டை பிசாசு நிறைந்த இவன் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறான். வசனம் 6. யோவான் அதற்கான பதில் கொடுக்கிறார். ஏன்னா யோவான் கொண்டுதான் தெரியும் இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று மற்ற சீஷர்களுக்கு முந்தி. ஏன்றால் இயேசுநாதனுடைய மார்பிள சாய்ந்து கொண்டு என்னோட கூட பந்தி இருக்கிறவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது பேதுரு கையசைவு காண்பிக்கிறார். யாரின் கேளு யாரின் கேளு என்று. அப்பொழுது யோவான் இயேசுநாதனுடைய மார்பிலிருந்து எழும்பி யாராண்டவர் என்று கேட்கும் பொழுது இயேசுநாதர் ரொம்ப சஸ்பென்ஸா சொல்றார், இந்த துணிக்கு என்னை யாருக்கு தரணும் அவனுக்கு தான் என்று. அந்த சத்தம் கூடுகிற சீஷர்களுக்கு யாருக்குமே கேட்கவில்லை. ஆகையால் தான் இவர் ஒண்டிதான் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே இவன் பிசாசானவன் என்று வெளிப்படுத்துகிறார் யோவான் அப்போஸ்தலன். ஆகையால் தான் யோவான் இந்த அப்போஸ்தலன் இந்த யூதாஸ் காரியோத்தை பற்றி சொல்ற வார்த்தை வசனம் 6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவனுக்கு யார் மேல கவலை அல்ல, தரித்திர குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் திருடனானபடியால். யார் அவன்? திருடன். ஏழைகளை வைத்த வியாபாரம் செய்யறவன் இவன். ஏழைகளை வித்துருவான் இவன். இன்னைக்கு ஆட்கள் செய்யறாங்க இல்லையா? ஏழைகளை வச்சுன வியாபாரம் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. தரித்திர குறித்து இவனுக்கு கவலை இல்லை. தரித்திரம் ஏதாவது பிச்சை எடுத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அத்தை திருடுவான் இவன். திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். நல்லா புரிஞ்சு. நீ ஒரு ட்ரெஷர் 12 பேர்ல இயேசுநாதர் ஊழியம் செய்யும் பொழுது கனப்பொருந்தின அரண்மனை வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளும் இயேசுநாதர் ரொம்ப அவருடைய சத்தியத்தை விரும்பி இயேசுநாதர் நேசித்தபடியால் இயேசுநாதர் ஊழியத்திற்கு பண உதவி செய்து தர்ம காரியங்களை செய்து தாங்கினார்கள். வந்த காணிக்கை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற பெரிய ட்ரெஷரர் இவன். இவங்கள்ட்ட தான் அந்த பணப்பொட்டி இருக்குது. ஆகவே தான் 13ஆம் அதிகாரத்தில் நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரமா செய் என்று பிசாசு நினைந்த யூதாஸை பார்த்து இயேசுநாதர் சொல்லும் பொழுது சீஷர்கள் நினைத்தது தரித்திரத்தை கொண்டு போய் கொடு. ஏன்னா தரித்திர பத்தி தான் பேசினான் இவன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். யார் இவன்? 300 காசுக்கு வித்து இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று இவன் சொல்லத்தக்கதான காரணம் அந்த 300 காசை இப்பொழுது இவன் திருட வேண்டும். கடைசி அந்த அம்மா உழைத்த ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த ஒரு பரிமள தைலத்தை வாங்கி இயேசுநாதருக்கு பூசி இயேசுநாதருடைய அந்த மகிமையான அவருடைய பாடு மரணத்தை எடுத்து காண்பிக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை மூடி திசை திருப்பி வேற திசையில கொண்டு போகிறான் இவன். இதே சம்பவத்தை நீங்கள் மார்க் 14 மத்திய 26 வாசிக்கும் பொழுது இவன் மாத்திரம் சொன்னதாக சொல்லப்படாது. எல்லா சீஷர்களும் முறுமுறுத்து இந்த அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புத்திக்குதா அவனுக்கு? ஏதோ ஒரு 2 தொட்டு எடுத்து இயேசுநாதரை உச்சி தலையில வச்சு விட்டுருக்கணும். அதுவே போதும் ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லா அந்த நல்ல நற்கந்த வாசனை வருவதற்கு. நீ நேரத்துக்கு தலையிலையும் போட்டு காலையே பூசி விட்டுங்கிற அறிவுக்குது அவனுக்கு. இந்த ஒரு கெட்ட வாசனையை கொண்டு வந்தது இவன் தான். இந்த மாதிரி ஆட்கள் நீங்க பார்க்கலாம். சபையில பார்க்கலாம், குடும்பத்துல பார்க்கலாம், முக்கியமா கல்யாணத்துல பார்க்கலாம். சபையில கர்த்தரை தொழுது கூட ஒரு நல்ல நேரத்துல என்ன ஒரு குப்பை பேச்சு பேசுவாங்க நம்ம ஆட்கள். சபையில வந்து இயேசுநாதருடைய அருமையான வெளிச்சத்தின் அடிப்படையில் அவரை தொழுது கொள்ளும்படியாக, ஜீவ வார்த்தையின் வெளிச்சத்தில் அவரை தரிசித்து அவரை பணிந்து கொள்ளும்படியாக நாம் சபையா கூடி வரும் பொழுது அந்த நேரத்துல இப்பிரபஞ்சத்திற்கும் அந்த காலத்துக்கும் அடுத்த வார்த்தைகளை உச்சரித்து கசப்பான கெட்ட துர்நாற்றத்தை எழுப்பலாமா?
ஒருத்தருக்கு அந்த கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா அது அப்படியே பெரிய வியாதி போல பருவம். அது இயேசுநாதர் இப்ப ஈடுபடுறாரு, நாங்க போக விரும்புகிறேன் சீக்கிரமா. கர்த்தருக்கு அது பிடிக்கல. கர்த்தருக்கு தெளிவா தெரியும் மரியாளாம என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு. கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையா இருக்கிறது. கர்த்தர் இந்த ஒரு செயலை பரிசுத்தமுள்ள ஆராதனையாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மரணம் அடைவதற்கு முந்தி இந்த அம்மா நிமித்தமாக தான் அவர் சாப்பிட்ட ஆகாரத்தை பார்க்கிலும் இந்த அம்மாவுடைய செயல் இவருக்கு ரொம்ப இலைப்பாறுதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதே 12ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பயங்கரமா சோதனைக்குள்ளாக போகிறார். 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இயேசுநாதர் சொல்ற வார்த்தை. ஏன் இயேசுநாதர் கொல்லப்படுறதுல விஷயம் பிதாவை விட்டு அவர் ஒரு பாவமாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலை கல்வாரி செல்ல உண்டாகிறதையும் பாவமாக்கப்படுகிறதும் தான் அவரால் சகிக்க முடியாத ஒரு காரியம். எழுத்தில சொல்ற வார்த்தை, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? சொல்லணும்னு தோணுது. என்னன்ட்டு, வேணாண்டவரை இந்த மரணம். ஏன் தெரியுமா? இதுக்கு மேல கிரேக்க ஆட்கள் இயேசுநாதரை இன்டர்வியூ பண்ணுவதற்காக வருகிறார்கள். நீங்க மேல வாசிக்க கொடுத்துட்ட நேரம் இல்லை எனக்கு. வந்து ஃபர்ஸ்ட் பிலிப்பு கிட்ட சொல்றாங்க, பிலிப்பு வந்து ஆந்திரே கிட்ட சொல்றாங்க. ஏன்னா பிலிப்பு ஆந்திரே என்பது எல்லாமே கிரேக்க பேர் தான். சில கிரீக் ஆட்கள் வந்து 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை எழும்ப பண்ண சம்பவம் பரவி இருக்கிறது. இவர்களும் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று. பெத்தனிக்கு வந்திருக்கிறார்கள் செத்து போன லாசரை பார்க்கத்தக்கதாக. இவரை உயிரோட எழும்ப பண்ண இந்த இயேசுநாதரை பார்க்க வேண்டும், இவரை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிரேக்க ஆட்கள், ப்ரோசிலாட் என்று சொல்லப்படுற யூதருடைய யெகோவா தேவனை நம்புகிற தேவாலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ற சில கிரேக்க ஆட்கள் வருகிறார்கள். நீங்க வந்துருங்க, இந்த யூதர்கள் உண்மை கொள்ளத்தக்கதாக முயற்சி செய்வார்கள். டெக்கபோலிஸ் என்று சொல்லப்படுகிற 10 நாடுகள் உடைய அந்த இடத்துல வசிக்கிறவர்கள் இவர்கள். அந்த 10 நாட்டிலையும் யார் தெரியுமா போயிட்டு இயேசுநாதரை பத்தி பிரசங்கம் பண்ணினது? லெகியோ என்பதான பிசாசு பிடித்தவன். ஞாபகதா? கர்த்தர் உனக்கு செஞ்சதை போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு எங்க போனான்? கிரீக் ஆட்கள் வசிக்கிற இந்த டெக்காபோலிஸ் என்று டெக்கான்ற வார்த்தைக்கு 10, இந்த டெக்காபோலிஸ் என்று சொல்லப்படுகிற 10 நாடுகள் நிறைந்த அந்த இடத்துல அந்த பிசாசு பிடித்தவன் தான் போயிட்டு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினான். அவர்களுக்கு இயேசு வேண்டும். எப்போ? மரணத்திற்கு முந்தி இயேசு வேண்டும். சீஷர்களுக்கும் மரணத்திற்கு முந்தி இந்த இயேசு ராஜாவாக வேண்டும். இயேசுநாதர் கூட 5000 பேர் வந்து அப்பத்தை புசித்தார்கள் புருஷர்கள். அவர்களுக்கும் இயேசுநாதர் மரணம் அடைவதற்கு முந்தி ராஜாவாக வேண்டும். அப்படி மரணத்துக்கு முந்தி ஒரு ராஜாவாக வேண்டும். ரோமர்களை இவர்கள் வெளியேற்ற வேண்டும், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், மரணத்துக்கு முந்தி எல்லாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூடுகிற சீஷர்கள், உடன் சீஷர்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும் அந்த ஒரு மனோபாவனையில் தான் இருக்கிறார்கள். இந்த கிரேக்கர் வந்த உடனே இயேசுநாதருக்கு உண்டான சோதனை. கல்வாரி சிலுவை இல்லாமலே போக முடியுமா? அப்போதான் அவர் கூக்குரல் இடுகிற விஷயம் வசனம் 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? எந்த வேலை? பாடு மரணத்துடைய வேலை. யோவானுடைய பாசை அது. இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இயேசுநாதர் அதுல இருந்து தவிர்க்கிறார். வேண்டாம், கல்வாரி சிலுவைக்கு போய் தான் ஆக வேண்டும். இந்த ஒரு சோதனை காலகட்டத்திலே அற்புதமான ஒரு இயேசுநாதரை பிரியப்படுத்தின ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த மரியாள் தாயார் இயேசுநாதருடைய பாதத்தை தொடிச்ச சம்பவம். ஏன்னா இயேசுநாதருக்கு நன்றாக புரியும் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு துர்நாற்றம் பிடிச்சவன் துர்நாற்ற நாத்தத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். சீஷர்கள் எல்லாரும் பத்திக்கிச்சு அப்படியே. ஆமா, 300 காசுக்கு விற்க வேண்டிய இந்த ஒரு விலை உயர்ந்த தைலத்தை இவர் தலைமையில போட்டு வேஸ்ட் பண்ணிட்டே, நீ புத்திக்குதான் அவனுக்கு. இயேசுநாதர் பேச்சை கொஞ்சம் கவனிங்கள். ஏன்னா இயேசுநாதர் இங்க சொல்ற வார்த்தையை வச்சுதான் அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்தம் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அற்புதமான செயலுக்கான வெளிப்பாடு நம்மளுக்கு புரியும். வசனம் 7. அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு. இந்த திருடனை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, இவளை விட்டு. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்றது உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. வசனம் 12-16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுக்கு அப்ப தெரியவே இல்லை என்ன என்குதுன்னு சொல்லிட்டு. இவளை விட்டுவிடு யூதாஸ், இவளை விட்டுவிடு, தொந்தரவு செய்யாதே. இவளுடைய இந்த அற்புதமான ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவள் மனுகுலத்திற்கு ஏதோ சொல்லி கொண்டு வருகிறாள். அதை திசை திருப்பாதே, கெடுக்காத. இன்றைக்கு சத்தியமுள்ள இயேசுநாதருடைய பாடு மரணத்தை குறித்து எப்படியோ கெடுத்து போட்டிருக்கிறார்கள். Don't pervert Judas the message that she manifests through this demonstration. அருமையான இந்த செயலிலே இந்த அம்மா ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். அதை கெடுக்காத. அந்த அம்மா விடு, கம்ப்ளீட் அந்த அம்மா பண்ணி முடிக்கிட்டோம். ஏன் தெரியுமா? நன்றாக கவனிங்கள். வசனம் 7. அப்பொழுது இயேசு, அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். இயேசுநாதர் இந்த அம்மா செய்கிறதை என்ன அர்த்தம் நிறைந்தது என்று வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதருக்கு தெரியும் இந்த அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னுடைய நாள், ரைட்?
என்னை அடக்க பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். அப்ப இந்த அம்மாவுடைய மெசேஜ் என்ன? அதுல இந்த அம்மா எதை வெளிப்படுத்துறாங்க? இந்த அம்மா எதை அங்கீகரிக்கிறாங்க? இந்த அம்மா எதை கனம் பண்றாங்க? இந்த அம்மா மனசுக்குள்ள இருக்கிறது என்ன? இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னுடைய அடக்கம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இயேசுநாதர் தன்னுடைய பாடு மரணத்தை பத்தி சீஷர்களுக்கு வெளிப்படுத்திந்து. நீங்க 13ஆம் அதிகாரத்துல இருந்து பிடிச்சி 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு டிஸ்கோர்ஸ் தராரு அவருடைய பஸ்கா பந்தி நேரத்துல. கொஞ்ச காலம் நீர் என்னை காண்பீர்கள், பிறகு கொஞ்சம் நீங்கள் என்ன காணாமல் இருப்பீர்கள், பிறகு கொஞ்ச நாள் காண்பி. அவங்க மண்டிலே ஏறல. பிதாவுக்கிட்ட போறோம்னு சொன்னா புரியல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னா புரியல. எங்களுக்கு பிதா ஒண்டிய காட்டிடும், நீ ஓரமா போகும் சொல்ற அளவுக்கு பேசுறாங்க. எங்க போகிறீர் நீர் தெரியல. ஆனா இந்த அம்மாக்கு சகலமும் தெளிவாக புரிஞ்சிருக்கிறது. இயேசு நான் சொல்ற வார்த்தை இல்ல. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்க பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். அப்ப அந்த அம்மாவுடைய பரிமள தைலத்துடைய இந்த ஒரு சம்பவத்திற்கான பின்னாடி இருக்கிற செய்தி என்ன? இயேசுநாதருடைய அடக்கம். இயேசுநாதரை அடக்க பண்ணுவதற்கு முந்தி இயேசுநாதர் மரிப்பார்ன்றது இந்த மரியாளம்மாவுக்கு நன்றாக தெரியும். மரித்த பிறகு இந்த இயேசுநாதர் உயிரோடு எழும்புவார் என்றும் இந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு 6வது நாள்ல இந்த அம்மா இந்த இயேசுநாதருக்கு பரிமள தைலத்தை பூசி இந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்தாமல் போனதானால் மறுபடியும் இந்த அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பில்லை. 6 நாளுக்கு அப்புறம் இயேசுநாதர் மரிக்க போகிறார். மறுபடியும் அவருக்கு மகிமுள்ள சரீரம் உண்டானவருக்கு இந்த அம்மாவுக்கு பூசி செய்தியை வெளிப்படுத்த வாய்ப்பில்லை. லாஸ்ட் டைம் இது. இதற்காக தான் இந்த அம்மா வருஷக்கணக்காக ஒழிச்சு அந்த ஒரு பரிமள தைலத்தை சேகரித்து வைத்திருந்தாள். அந்த அம்மா அந்த ஒரு வருஷத்துக்கு முந்தி இந்த வேலையை துவக்குது முந்தி இயேசு சொல்ற வார்த்தை இந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்காக தான் கடந்த 11 மாதமாக இந்த அம்மா ஒழிச்சு இந்த ஒரு பரிமள தைலத்தை தன்னுடைய கழுத்துல மாட்டியிருக்கிறாள். பை தி வே, கிறிஸ்து அடக்க பண்ணுவதற்கு முந்தி யூதாஸ் தூக்கு மாட்டி செத்துறாரு. எப்போ செய்தியை யூதாஸ்க்கு புரிஞ்சுதோ, நன்றாக கவனிக்கணும். இந்த அம்மாவுடைய செய்தி மற்றவங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையா, யூதாஸ்க்கு தெளிவா புரிஞ்சுது. இவர் இப்போ 12 பேருக்கு 12 கோத்திரத்தை ஆண்டு கொள்ளத்தக்கதாக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது கிடையாது. இவர் கீழே நான் ராஜாவாக இருந்து ஒரு கோத்திரத்தை நான் ஆண்டு கொள்றதும் கிடையாது. எனக்கு எந்த விதமான நன்மை இவரால் கிடைக்கிறதே கிடையாது. சாக போகிறார். அந்த அம்மாவுடைய பரிமள தைலத்தின் அற்புதமான ஒரு வெளிப்பாடுல இருந்து இவன் மண்டில ஏறுது. எப்போ இவர் சாக போகிறாருன்னு தெரிஞ்சுதோ, கையில் ஏற்கனவே பணம் பொட்டிக்குது அவன்கிட்ட. பாவம் எவ்வளவு பேர் காணிக்க கொடுத்துருக்காங்களோ இந்த நோக்கத்திற்காக எல்லாத்தையும் வலிச்சுன்னு போயிடறான். எடுத்துக்கின்னு 10க்கு ஸ்ட்ரைட்டா பிரதான ஆசாரியன்கிட்டையும் அங்க இருக்கிற அதிபதிகளுக்கிட்டையும் மத தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை போடுகிறான். நான் இவரை காட்டி கொடுப்பேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ட்ரெடிஷனல் எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை நடக்கிற சம்பவம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம மறந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர்கள் கொடிகள் எடுத்து இயேசுநாதர் ராஜாவாக வரவேற்கிற சம்பவம். ஆகியால் தான் போன சண்டே என்ன சண்டே? பாம் சண்டேன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இது 3 நாள் இயேசுநாதர் தேவாலயத்தை ஃபுல்லா ரூல் பண்றாரு. தேவாலயத்துக்குள்ள ஒருத்தனையும் விடுறது கிடையாது. தேவாலயத்தை சுத்திகரிக்கிற சம்பவம் நமக்கு தெரிகிறது. வேலைக்கிழமை பஸ்கா பண்டிகை இயேசுநாதர் அனுசரிக்கிறார். அன்னைக்கு ராத்திரியில இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமை 3 மணிக்குள்ள இயேசுநாதர் பஸ்காவை மாறுகிறார். ஆக்சுவலி அவரே நம்முடைய பஸ்கா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாள் வேலைக்கிழமை இயேசுநாதர் எங்கேயுமே போல யூதேயாவுக்குள்ள இருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போயிறாரு. இந்த 3 நாள் இயேசுநாதர் எருசலேமுக்கு வருவாரு, ஊழியத்தை முடிப்பாரு, சவுக்கு எடுத்து யார் அடிக்கணும் அடிக்குவாரு. பிறகு அவர் போறது எங்க? பெத்தனி, 3 கிலோமீட்டர் தூரம். திரும்ப மறுநாள் வரும்போது தான் இயேசுநாதருக்கு ரொம்ப பசி உண்டனதாகவும் அவர் மரத்தை பார்த்து சபிக்கிற சம்பவம் நமக்கு மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் கொடுக்கிறது நாம் பார்த்திருக்கலாம். எதற்காக பெத்தனிக்கு போனார் என்றால், நைட் டைம்ல இயேசுநாதர் பெத்தனிக்கு போயிட்டாக்கா டெம்பிள் போலீஸ் என்று சொல்லப்படுகிற லேவியர்கள் இயேசுநாதர் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பில்லை. ஆகையால் தான் இயேசுநாதர் எங்க காட்டி கொடுக்கலாம் என்று பெத்தனியில வாய்ப்பில்லை. ஏன்னா 3 கிலோமீட்டர் தூரம். லேவியர்கள் அங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவது என்றது கூடாத காரியம். ஜனங்கள் சூழ்ந்து இருப்பார்கள், விடமாட்டார்கள். இயேசுநாதர் அரெஸ்ட் பண்ணனாக்கா எருசலேம்ல தான் அவர் அரெஸ்ட் பண்ணா அவர் கரெக்டா இயேசுநாதர் அவன் கையில பிடிபடுவதற்காக ஒப்பு கொடுத்த நாள் Thursday நைட். அப்போதான் அவர் பெத்தனிக்கு போகவில்லை. பெத்தனிக்கு அவர் போயிருந்தாக்கா அவனுக்கு அரெஸ்ட் பண்ண காட்டி கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆக தான் இயேசு கிறிஸ்து கடைசி அவருடைய பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் பொழுது சீக்கிரமாய் செய்ய வேண்டியதை செய்யினாக்கா, நான் இன்றைக்கு பெத்தனிக்கு போயினில்ல, எருசலேம்ல தான் இருக்கிறேன், காட்டி கொடுப்போன்றார். இயேசுநாதரை கொண்டு போயிட்டு இயேசுநாதர் எவ்வளவு வெள்ளி காசு வித்துறான்? 30 வெள்ளி காசுன்னு சொன்னவொன்னு நீங்கள் நானும் ஏதோ கைச்சலுக்கு 30 ரூபா 40 ரூபா வித்துறான்னு சொல்லி நினைச்சுக்க கூடாது. இங்க 300 காசு அவன் கொண்டு போய் இயேசுநாதர் வித்தது 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசுக்கு குறைஞ்சது 120 ரூபாய். இங்க சொல்லப்படுற 300 பணம் சொல்லப்படுது இல்லையா? 30 வெள்ளி காசுக்கு எவ்வளவு மதிப்பு என்றால் 120 ரூபாய். அதனால அவனால
300 ரூபாய் அடிக்க முடியல. அதனால இயேசுநாதர் 30 காதரை வித்துட்டு 120 அதுல இருந்து தொகையை எடுத்து இயேசுநாதரை வித்து போடுகிறான். மரியாள் இயேசுநாதருக்கு அடிமையாகிறாள். இவன் இயேசுநாதர் அடிமையாக வித்துற அடிமையுடைய ஒரு விலை அது என்னது? 30 வெள்ளிக்காசு. அடிமையை வாங்கலாம். நல்ல ஆரோக்கியம் உள்ள இள வயதுள்ள அடிமைகளுக்குடைய விலை மதிப்பு எவ்வளவு என்றால் 30 வெள்ளிக்காசு. மரியாளுக்கும் இவனுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். இயேசுநாதர் அடிமையாக இவன் விற்கிறான், அந்த அம்மா இயேசுநாதருக்கு அடிமையாகிறாள். 7:8 அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்க பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். 8 தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை என்ன? நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இந்த அம்மாவுக்கு தெரியும் இயேசுநாதர் இன்னும் இருக்கிற நாள் எவ்வளவு நாள்? 6 நாள். 12 6 நாளைக்கு முந்தி வந்தார். சீஷர்களுக்கு கூட தெரியாது. அரெஸ்ட் பண்ற நைட்டு கூட அவங்களுக்கு தெரியாது. நல்ல தூக்கம். விழித்திருந்தது ஒரே ஒரு நபர் தான் இந்த ஒரு கட்டத்திலே. யாருன்னு பார்த்தாக்கா மரியாள். இந்த அம்மாவுக்கு தெரியும் இவர் 6 நாளுக்கு அப்புறம் இருக்கவே மாட்டார். எப்படி இந்த மரியாள் இயேசுநாதருடைய இந்த அளவுக்கான ஒரு வெளிப்பாடு ரொம்ப தெளிவாய் உண்டாயிருக்கிறதுக்கு காரணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் என்ன வார்த்தை? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். எங்க உட்கார்ந்துருந்தாங்க? எங்க இயேசுநாதருக்கு தைலத்தை பூசினாங்க? எதை வச்சு தொடச்சாங்க இயேசுநாதரோட பாதத்தை? மீனிங் புரியுதா? எதற்காக? சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவருடைய பாதை அழகானவைகள் என்று சில வருஷங்களுக்கு அப்புறம் பவுலுக்கு புரிஞ்சுது. இந்த அம்மாக்கு ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுது. இயேசுநாதர் சொல்லி ரொம்ப பிரத்யட்சமாய் ரொம்ப அழகாக கவனித்தது இந்த அம்மா. அப்போதுதான் அவர்கள் பரிமள தைலத்தை வாங்குவதற்காக 11 மாதம் உழைத்தாங்க. வெளிப்படுத்தணும். ஒரு செத்ததுக்கு அப்புறம் ஆண்கள் லேடிஸுக்கு அளவு கிடையாது. ஆண்கள் பார்த்துக்குவாங்க. அதனால தான் அரிமத்திய என்பதான யோசேப்பும் நிகோதேமும் அவருக்கு சுகந்தத்தை பூசி கேஜி கணக்காக அவருக்கு வஸ்திரத்தை போட்டு சுத்தி வச்சாங்க கல்லறையில். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா கல்வாரி சொல்ல அடிபட்டவனை யாருமே வாங்க முடியாது. போயிட்டு கிட்ரான் வேலி என்று சொல்லப்படுகிற எப்போதும் எரிந்து கொண்டு அக்கினியில் தூக்கின் போய் போட்டுருவாங்க பள்ளத்தாக்கல். ஆகியால் தான் சீக்கிரம் அரிமத்திய யோசேப்பு பிலாத்துக்கிட்ட பேசி அனுமதி வாங்கி அவருடைய சர்வம் எந்த காரணத்தை கொண்டோ கிட்ரான் வேலி என்று சொல்லப்படுகிற பள்ளத்தாக்கில் தள்ளப்படக்கூடாது என்று சீக்கிரமா வாங்கி பக்கத்திலே அதே மலையில் இருக்கிற சொந்த கல்லறையில் இயேசுநாதரை அடக்கம் செய்கிறான். இந்த மக்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது. இந்த சான்ஸ் விட்டா மறுபடியும் இவருடைய அடக்கத்தை குறித்து மரணத்தை குறித்து யாருக்குமே வெளிப்படுத்த வாய்ப்பில்லை. யோவான் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை மார்க் மத்தேயு வெளிப்படுத்துவார். ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு முந்தி சுவிசேஷத்தை வெறும் வாயில சொல்ல நடைமுறைகளை பயங்கரமாய் வெளிப்படுத்தினால் மரியாள் என்பதன கனப்பொருந்தின இந்த ஸ்திரீ. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 8-9 சொல்ற வார்த்தை, இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்க பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைல பூச முந்திக் கொண்டாள். 9 இந்த சுவிசேஷம் புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஆரம்பத்தை என்ன சொன்னேன்? சுவிசேஷத்தை சுமந்து செல்லுடைய பாதை. இயேசு எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? அப்ப அந்த அம்மாவுடைய என்ன பூசுற சம்பவம் எதை காண்பிக்குது? எதை? சுவிசேஷம். யாரால அது பிரசங்கிக்க முடியும்? தூதரால் கூட பிரசங்கிக்க வாய்ப்பில்லை. 9 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகையால் தான் இன்றைக்கு அந்த அம்மா பத்தி பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மா நடைமுறையில் செஞ்சது பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தேவனுடைய வெளிப்பாடாகிய இந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷமாக அடக்கி வைத்திருக்கிறார். அவருடைய நடைமுறையான பாடுமரண உயிர் தெழுதலை சத்தியமுள்ள ஆவியானவர் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, மரியாள் அதை அப்படியே தைலத்தை பூசுவது நிமித்தமாய் வெளிப்படுத்தினாள் என்று மகிமின் ஆவியானவர் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறார். பரலோக என்றென்றைக்கும் அழியாத ஜீவ வார்த்தையா இருக்கிறபடியால் அந்த அம்மா செஞ்சது மாறவே மாறாது. ஏன்னா அந்த அம்மா தெளிவான சுவிசேஷத்தை அங்க இருக்கிற சீஷர்களுக்கு, முக்கியமாக யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு அந்த அம்மா பிரசங்கித்தாள். யோவான் சுவிசேஷம் 12:3 அப்பொழுது மரியாள் விலேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. என்ன அந்த வாசனை! என்ன அந்த அம்மா கன்வே பண்றாங்க ஜனங்களுக்கு? சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து. ஒரு கிறிஸ்தவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல கூட இருக்கிற ஆட்கள் நாசியிலே போக வேண்டியது யாருடைய வாசனை? கிறிஸ்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுவாரு, இந்த மண்பாண்டமாகிய சரீரத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் பாடை சுமக்கிறோன்றார். அவர் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற இந்த மண்பாண்டம் எங்களுடையது. அவருடைய பாடு மரணத்தை சுமந்து கொண்டு போகிறோம்.
நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற வார்த்தை, 2 கொரிந்தியர் போல் சொல்ற வார்த்தை, மரணம் அடைகிறவர்களுக்கு மரண வாசனையும் ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஜீவனத்துக்கு அடுத்த வாசனையும் எங்கள் நிமித்தமாய் எங்கள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். மெய்யான கிறிஸ்தவன் எங்க இருக்கிறானோ, அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நாசியில போக வேண்டியது யாருடைய வாசனை? யூதாசுடைய வாசனை அல்ல, கிறிஸ்து. அவருடைய பாடு மரணம் எந்த அளவுக்கு ஜனங்கள் நாசியிலே நுகர்ந்து பார்க்கிறார்களோ, அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் ஜனங்கள் நுகர்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதமாய் எங்களுக்குள்ளாக மரணமும் உங்களுக்குள்ளாக ஜீவனும் கிரியை செய்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு எப்படிதான் அந்த மாதிரி வெளிப்பாடு கேட்டுச்சு எனக்கு தெரியவில்லை. இயேசுநாதர் சொல்றாரு, இந்த அம்மாவுடைய ரெக்கார்டு எழுதப்படும். இயேசுநாதருடைய சம்பவம் மாத்திரமல்ல, இயேசுநாதருக்கு செஞ்ச இந்த அம்மாவுடைய நற்கிரியையும் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுதோ அந்த சுவிசேஷ ஒட்டுமொத்த தாத்பரியத்தை நடைமுறையாக செஞ்சு காட்டிந்து மரியாள் கனபொருந்தின ஸ்திரீ. கிறிஸ்தவர்களே, உங்க வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய வாசனை இருக்கும். கிறிஸ்தவர்களே, நீங்க வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவின் வாசனை இருக்கும். கிறிஸ்தவர்களே, நீங்கள் எங்க போனாலும் பக்கத்தில் உங்ககிட்ட யார் வந்து பேசினாலும் உங்க மேல வர வேண்டிய வாடை என்னவென்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவுடைய சுய கட்டுப்பாடு, கிறிஸ்துவுடைய இச்சை அடக்கம், கிறிஸ்துவுடைய வார்த்தை, கிறிஸ்துவுடைய சுத்தமுள்ள மனசாட்சி, கிறிஸ்துவுடைய கொடுக்கிற தன்மை, கிறிஸ்துவுடைய மதிப்பு, கிறிஸ்துவுடைய மரியாதை, கிறிஸ்துவுடைய நேசம், கிறிஸ்துவுடைய அன்பு, இவ்விதமாய் கிறிஸ்துவுடைய குணலட்சணங்களும் குணாதிசயங்களும் ஒரு கிறிஸ்துவ நிமித்தமாக கூட இருக்கிற ஆட்களுக்கு அவங்க நாசியிலே பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை ஒரு கஞ்ச பிசுனாரியா சொல்லக்கூடாது. சில ஆட்கள் இருக்காங்க, பார்த்துக்கிறீங்களா? நான் ஒரு பெரிய கிறிஸ்தவன், பக்கத்துல ஒருத்தர் தண்ணி இல்லாம செத்தாலும் அவன் வாயில தண்ணி ஊத்த மாட்டான். ஏன்னா கிறிஸ்தவனே, என்ன கிறிஸ்தவன்? மரியாதை இல்லாத பேசுறவன் கிறிஸ்தவனா? பஞ்சத்துல ஒருத்தர் இருக்கும் பொழுது அவங்கள கவனிக்காமல் இருக்கிறது கிறிஸ்தவனா? நன்மை செஞ்ச பெற்றோர்களுக்கு பதில் நன்மை செய்யாமல் இருக்கிறது கிறிஸ்தவனா? எங்க கிறிஸ்துவுடைய வாசனை? இந்த அம்மா பார்க்கும் பொழுது எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டினாங்க. இயேசுநாதர் சொல்ற வார்த்தை நல்லது செஞ்சிருக்கிறாங்க அவங்க. அதுவா மூக்குல போச்சு. என்னுடைய பாடு அடக்கம் மரணம் அல்லவா உனக்கு புரிய வேண்டியது அந்த அம்மா வெளிப்படுத்துற ஒரு விஷயம். அந்த அம்மா கிட்ட இருக்கிற விசேஷத்தை ஒரு பொருளாகிய அந்த தைலத்தை எனக்காக கொடுப்பது நிமித்தமா என்ன சொல்லி வருகிறார்? உங்களை பார்க்கலும் அதிகமாக நேசிக்கிறவள் அவள் என்னை. கிறிஸ்து அல்லவா வரணும். நான் மற்றவங்களை மன்னிப்பது நிமித்தமாக கிறிஸ்துவ அல்லவா தெரியும். உங்களுக்கு மனசுக்குள்ள பகையும் வெஞ்சன்ஸோ வச்சுக்கின்னு எப்படி கிறிஸ்துவ காண்பிக்க முடியும்? அன்பானவர்களே, எப்படி அரவணைப்பீங்க நீங்க? அடிக்க அவங்க மூக்குல போக வேண்டிய வாசனை கிறிஸ்து. அவங்க நம்மளை துப்புனாலும் அவங்களுக்கு புரிய வேண்டியது கிறிஸ்து. ஆகையால் இங்க இருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நீங்க வெளியே போகும்போது ஒண்டியா போல உங்களுடைய மண்பாண்டமாகிய சரீரம், மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக போற உங்களுடைய சரீரத்துல மகா அதிபதியாக இயேசு கிறிஸ்து வசிக்கிறார். வெளியே போகும் பொழுது அவருடைய வாசனை உங்களை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியணும். கிறிஸ்து. ஹல்லேலூயா.
ரட்சகர்